சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த சைட் வியூலேருந்து இந்த சைட் வியூ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே மேலே ஆட்கள் இருக்காங்க பாருங்க. அந்த மணியை கட்டுறதுக்கு தாங்க எவ்வளோ ஒக்க போகிறீங்க. ஆ ஒரு வழியாக அந்த மலைக்கு நடுவில் வந்து நம்ம வந்து பீஸா சாப்பிட்டு கொஞ்சம் நடந்து பார்த்தோம். சரி இல்லை சூடாக காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நல்ல வேலை ஒரு கடை இங்கே இருந்துச்சுங்க. காஃபி சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம். காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் அதே அவங்களுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கேன். ஹாட் காஃபியா கோல்ட் காஃபியா இல்லை வந்து வெறும் சம்டைம்ஸ் காஃபி கேட்டால் ஃப்ளைட்டில் அப்படி தான் காஃபி கேட்டேன். காஃபிக்கு வந்து பால் இல்லாமல் ஊற்றி தந்துட்டாங்க. மேபி நம்ம தான் கேட்டிருக்கணுமா என்னன்னு தெரியல. மேபி அவங்க கேட்டுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் கேட்டுருந்தா கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு என்ன மறுபடியும் அப்புறம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க மட்டும் கேட்டு விட்டேன். அந்த பிளாக் காஃபி மட்டும் தான் குடித்தேன். பட் இப்போ வந்து திருப்பி வைரவன் வந்து கேட்டு இல்லை எங்களுக்கு மில்க் காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மில்க் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இவங்க ஸ்மாலு மீடியம் லார்ஜுன்னு வச்சுருக்காங்க. நம்ம மீடியம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் காஃபி. நான் பேசிட்டு இருக்கும்போதே வாயிலேருந்து புகையா வருதா? ஓ அப்பா, ஆனால் இங்கே இருக்கிறது கஷ்டம்தாங்க இந்த மாதிரி வெதரில். மேபி ஒரு 2 மாதம் 3 மாதம் எங்களுக்கு இப்படி தான் இருக்கும் போது. நம்ம காஃபி ஆர்டர் பண்ணி வரக்குள்ளேயும் நம்மளுக்கு வந்து சேரிங்க வந்துருப்பலையே இந்த குளிரில். டிகிரி வேறு எவ்வளோன்னு தெரியல. சுவிட்சர்லாந்துனா எப்படின்னு பார்த்தா இட்டாலியிலையும் எப்படி இருக்குங்க. ஸோ என்னென்னா கிளைமேட் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது ஓரளவுக்கு. பட் என்னென்னா வெளியில் எங்கேயுமே இந்த வாட்டி சுற்றவே முடியலை அவ்வளோவா. ஸோ சரி உங்களுக்கும் காமிக்கலாம் அந்த ஊர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் முடியலை, எங்கேயும் போக முடியலை. இந்த வீடியோ மேபி எடுத்த வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. காஃபி வந்துருச்சு அக்கா. காஃபி தேங்க்யூ. இந்த கடையில் தான் நம்ம காஃபி குடிச்சிருக்கோம். ஃபைனலி ஆமாம், அதுவும் வந்து நொர காஃபி தான். இந்த இடமே வந்து அந்த பக்கத்தில் இருக்க மரங்களோட இலைகள்லாம் உதிர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. சில எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஸ்பேஸு. நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏதோ யாரோட ஒரு சிலை வந்து ஒரு மெயினான ஏரியாவில் இருக்குங்க. இது கொஞ்சம் பார்க் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒரு தாத்தா வந்து நாயோட வாக்கிங் வந்துட்டுருக்காரு. தள்ளிடு. சரி நம்ம கிளம்பலாம். அடுத்து எடுக்கிறேன். இப்போ மணி இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 8:18. ஸோ மேலே போகலாம். ஆக்சுவலாக இந்த பைசா கோபுரத்துக்கு மேலே போயிட்டு விசிட் பண்ணலாமா, அதுக்கு எதுவும் டிக்கெட் இருக்கா இல்லையான்னு தெரில. கேட்கலாம். ஏன்னா ரொம்ப நம்ம சீக்கிரத்தில் வந்ததுனால டூரிஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்காங்க. போய் பார்க்கலாம் உள்ளுக்குள்ள எதுவும் டிக்கெட் கேட்குறாங்களா, அப்படியே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா, அந்த பெல்லை கட்டுறதுக்கு தாங்க இவ்வளோ அக்கப்போரு. ஐயோ, ஆனால் இங்கே வரும்போது வரணுமா இவ்வளோ செலவு பண்ணின்னு யோசித்தேன். பட் இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மூமெண்ட் நடந்த இடம்ன்றனால கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. பட் இன்னைக்கு இங்கே நிற்கிறப்போ அது ஸ்பெஷலாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஷாப்ஸும் இங்கே இருக்கு. ஐயோ, கேமராலாம் கரெக்டாக இருக்கா? எஸ், நம்ம பீஸா அந்த சாய்ந்த கோபுரம் முள்ளுக்குள்ளே வந்து என்ட்ராக போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லாங்லேருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு இந்த தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். இது வந்து முன்னாடி வந்து எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு கொஞ்சம் நேராக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மேபி இந்த சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு சாஞ்ச மாதிரி இருக்குமா என்னன்னு தெரில. பட் நேரில் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் இருக்குது. பட் கேமராவில் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து எங்கே கட்டியிருந்தாங்க, இது வந்து ஃபஸ்ட்டு இந்த சாய்ந்த கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கட்டம் வந்து ஒரு 2 இன்ஜினியர் வந்து கட்டியிருக்காங்க.
ஸோ கட்டியிருக்காங்கன்னா அந்த 2 இன்ஜினியர் கட்டலை, அந்த 2 இன்ஜினியர் தலைமையில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வந்து கட்ட போகும்போது அவங்களுக்கு தெரியாது இது எங்கே கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட்டு இந்த 2 ஃப்ளோர் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த 2 ஃப்ளோர் கட்டி முடிச்ச உடனே அவங்க வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்காங்க, என்னடா கோபுரம் சாயிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம வெயிட் பண்ணலாம், கோபுரம் சாயுது, சாயலைன்னா நம்ம திருப்பி வந்து ஃப்ளோரை வந்து ஏற்றிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாட்கள்னு உங்களால் கணிக்க முடியுதா வெயிட் பண்ணது? 100 வருஷம் ஆக்சுவலாக வெயிட் பண்ணியிருக்காங்க. 100 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் வந்து இன்னொரு ஃப்ளோரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 வருஷத்துக்கு ஏன் இந்த 100 வருஷம் கேப் வந்துச்சுன்னா, அந்த 100 வருஷத்துக்குள்ளே நிறையா சண்டைகள் வந்து இங்கே வந்து நடந்திருக்கு, நிறையா போர் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ அந்த போர்னால இதை வந்து கரெக்டாக கட்ட முடியல. இது ஃபஸ்ட்டு ஏன் இதை இங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சர்ச்சு. இந்த சர்ச்சு பக்கத்தில் ஒரு பெல் இருக்கணுன்றக்காக இதை வந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆத்து மணலாக இருந்திருக்கு, அவங்களுக்கு வந்து தெரியல. அதே மாதிரி 3 மீட்டர் வரைக்கும் தான் உள்ளுக்குள்ள வந்து கான்கிரீட் போட்டிருக்காங்க. அந்த கான்கிரீட் போட்டதுலேயே அவங்க வந்து எழுப்புனதுனால இது அப்படியே சாய தொடங்கிருச்சு. ஸோ அந்த சாய தொடங்கினது வந்து கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் வருஷங்கள் போக வந்து நிறையா வந்து விசிட்டர்ஸ் வந்து நம்மளை மாதிரி வந்து பார்வையாளர்கள், விசிட்டர் வந்து பார்க்க ஆரம்பித்தோடனே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸை கன்சிடர் பண்ணி இதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் வந்து இதை வந்து கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு 0.3 டிகிரி வந்து சாஞ்சிருக்கு, அப்புறம் 0.5 டிகிரி வந்து சாஞ்சிருக்கு. அதை வந்து இவங்க முட்டு கொடுத்து கொஞ்சம் இது பண்ணி நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுட்டாங்க. ஓகேவா, இந்த 0.5 வந்து சாஞ்சிருச்சு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி விசிட்டர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இதை வந்து கொஞ்சம் வந்து நேரம் ஆக்கியிருக்காங்க. இதை நேரம் ஆக்கின பிறகு இப்போ அதுக்கு வந்து சில காலங்கள் எடுத்திருக்கு. ஸோ அந்த டயத்துலேயே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அது வந்து ஆக்க முடியலை. முன்னாடி வந்து இங்கே வந்து பார்வையாளர்களை வந்து அனுமதிப்பாங்க போல், இப்போ அனுமதிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது லாக் ஆகிருக்கு, மேபி உள்ளுக்குள்ளே போய் விசிட் பண்ணலாமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. மேபி அங்கே என்னமோ போர்ட் சைன் போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, என்னன்னு தெரியல, மேபி கேமரா ஃபோட்டோஸ் இங்கேருந்தே எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. அலோவ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன், பட் இன்னும் இது இப்போதைக்கு ஓப்பன் ஆகலை. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோமா, இல்லை எத்தனை மணிக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரிலங்க. ஆக்சுவலாக இந்த சர்ச்சுக்காக எழுப்பப்பட்டது தான் இந்த சாய்ந்த கோபுரம். ஆக்சுவலாக சாய்ந்த கோபுரம் வந்து இவங்க சாயணும்னு சொல்லி கட்டலை, நேராக கட்டியிருக்காங்க. பட் வந்து கீழே வந்து அடித்தளம் வந்து ஒரு 3 அடி தான் போட்டிருக்காங்க, அதனால இது வந்து லைட்டாக சாஞ்சிருச்சு. இந்த 2 தளம் கட்டிட்டு அதுக்கப்புறம் 3ஆவது தளம் 100 வருஷத்துக்கு மேலே கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து தளம் அது கட்டிகிட்டே போயிருக்காங்க. 1 2 3 4 5 6 மொத்தம் டோட்டல் வந்து 6 ஃப்ளோர் கொண்ட பில்டிங் தான் இந்த சாய்ந்த கோபுரம், பைசா டவர். வாவ், இந்த பில்டிங் முன்னாடி வந்து ஸோ இந்த ஹிஸ்ட்ரியோடு நீங்கள் இதை கேட்கும்போது, இதை பார்க்கும்போது அதோட ஃபீலே தனியாக இருக்குது. உண்மையிலுமே நான் பேருக்கு சொல்லலை, உண்மையிலுமே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி, இந்த சாய்ந்த கோபுரத்தோட ஹிஸ்ட்ரி. இதை பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்தியாவிலேருந்து ஜூரிச்சிலேருந்து சுவிட்சர்லேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிலான் போகிறோம், அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. இங்கே வந்து இட்டாலியை பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்சர் தான். ஏன்னா அவ்வளோ பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க. நம்ம ஊர் கோயில்களும் இங்கே வந்து பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, ஏன்னா நம்ம ஊர் கோயில்களை ஏன் இந்த வேர்ல்டு ஒண்டர்லாம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் கோயில்களையும் சிலைகள் கட்டின விதம் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்குள்ளெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியலையே எனக்கு. போய் பார்க்கலாமா, டிக்கெட் எடுக்கணுமா, டிக்கெட் எடுக்கணும்னு போட்டிருக்காங்க. பேரா இங்கே வந்து ட்ரோனுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து 9 மணிக்கு மேலே தான் இதை அலோவ் பண்ணுவாங்களாம். பட் வந்து நம்ம 9 மணிக்கு மேலே மிலான் போகணும், ரோம் போகணும்னு நினைக்கிறேன். பட் பிளான் என்னன்னு தெரியல, அவங்க கூட கேட்டால் தான் தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு போகிறனால நம்மளால் உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்க்க முடியலை. ஓகே, இன்னொரு ஃபைன் டே நம்மளுக்கு சான்சஸ் கிடைச்சா வந்து பார்க்கலாம். எப்படிங்க இருந்தது இந்த பைசா கோபுரம்? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ சில இடங்களை வந்து நம்ம பார்க்கும்போது
அது வந்து கட்டிடங்களாகவும் அதோட ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேஸாகவும் தான் தெரியும். அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்ம கேட்டு அந்த இடத்த பார்க்கும்போது அதோட என்ன சொல்கிறது, அதோட தனித்துவம், அப்புறமேட்டு அந்த இடத்தோட மகிமை எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஃபீல் ஆக்க வைக்கும். உண்மையிலே அப்படி தான் இருக்குது. எனக்கு நிறைய இடங்களை நம்மளும் பார்த்துருப்போம், பட் அதோட என்ன சொல்கிறது, அதோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் நம்ம தெரியாமல் ஜஸ்ட் நிறைய இடத்த நம்ம கடந்து போயிருப்போம். பட் அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு நம்ம அதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்கேன். அதே ஃபீலிங்கை நான் மோஸ்ட்லி கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பேன், பட் நான் இயர் வைஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி மட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு குட்டி கதைன்னு சொல்லலாமா, இல்லை பெரிய கதை. நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து ட்ரெயின் ஏறி ரோம் போகணும், அதையும் பார்க்கலாம். அங்கே போயிட்டு என்ன பார்க்குறோன்றது. பாய் ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க, எல்லோரும் பத்திரமா இருங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஜேஎஃப்எம் வியூஸ், பாய் 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 பாய். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பட் வந்து மேலேயும் சில பேர் பார்த்தேன். பட் என்னென்னா இப்போது நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதுனால நம்ம வந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக ரோமுக்கும் போகணும், அதனால் நம்ம வந்து கிளம்புறோம். இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள எப்படி இருக்குது பாருங்கள் வழி. மேலே 2-3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக 2-3 பேராக தான் விட்றாங்கன்னு நினைக்கிறேன். பைசாவை சுற்றி எப்படி இருக்கு இடம். ஆக்சுவலாக இந்த சர்ச்சுக்காக தான் இந்த மணிக்குண்டை வந்து கட்டியிருக்காங்க. இந்த மணிக்குண்டு கட்டையில தான் எவ்வளோ ஹிஸ்ட்ரியும் இங்கே வந்து நடந்திருக்கு. இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டு உண்மையிலுமே இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டு நம்மளுக்கு அப்படியே இந்த இடத்துல இருக்குது வேற வித வைபா இருக்குங்க. ஓ, நம்மளுக்கு 9:30க்கு இன்னொரு ஃப்ளைட், இன்னொரு இது இருக்கு. ஆக்சுவலாக அதுக்கு நம்ம போகணும், அதனால தான் இவ்வளோ வேகமாக நடந்து போயிட்டு இருக்கேன். எவ்வளோ அழகா தெரியுதா கோபுரம் வியூ. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த சைட் வியூலேருந்து இந்த சைட் வியூ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கு. அங்கே மேலே ஆட்கள் இருக்காங்க பாருங்க. அந்த மணியை கட்டுறதுக்கு தாங்க எவ்வளோ ஒக்க போறீங்க. ஃபைனல் பாய் டு பீஸா நவ். இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் டைம் வரலாம்.